குயிலுக்கு அவ மாமியாருக்கும் பிரச்சனை வந்தது ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். என் மைனிகாரி கூட இப்ப நான் நல்ல பாசம் ஆயிட்டேன். என் மைனி என்கிட்ட நல்லா பேசுறாங்கல்ல, அது எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு என் மைனிக்கும் ஒத்துமை வந்ததே நம்ம குயில் பிரச்சனையாலதான். குயிலு நீ எங்கிருந்தாலும் வாழ்க. எங்க அம்மா டீ போடக்கும் பஜ்ஜி போடக்கும் குயில அனுப்பிக்கிட்டான். என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? குயிலுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான் இங்க எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. நான் மட்டும் ஒத்தையில அனாவே நின்னுட்டு இருக்கேன். குயிலு என்னதான் சொல்ல போறான்னு தெரியல. ஏக்கா ரொம்ப நன்றி அக்கா. எதுக்கு குயிலு என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? சுபத்ராக்கா, நான் உங்ககிட்ட சொல்லல, சின்ன பொண்ணு அக்காவுக்கிட்ட சொன்னேன். அது சரிம்மா, நன்றி எல்லாம் இருக்கட்டும், எனக்கெல்லாம் சொல்லணும்னு தேவையில்லை. ஆனா சின்ன பொண்ணு உனக்கு மைனி முறையில நீ எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கியா? அதுவும் பேட்ச் வாக்குல அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டா. மைனின்னு கூப்பிட்டதுக்கு பதிலா அக்கான்னு மாத்தி கூப்பிட்டுட்டேன். அதெல்லாம் ஒன்னையில குயிலு பரவாயில்ல. குயிலு பல போராட்டங்களுக்கு பிறகு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், சரியா? அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்க. ஏன் சம்மந்திக்காரி சொல்றத நல்லா கேட்டுக்கா. இல்ல மைனி. என்னது இல்ல மைனியா? என்ன குயிலு இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்படின்னா நீ இந்த பத்திரத்தை தொலைச்சிருவியா? பாத்தியா சின்ன பொண்ணு, இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் பத்திரத்தை என் பேர்ல மாத்தி எழுதி கொடுன்னு. அவ சின்ன பொண்ணு பாத்தியா, எப்படியாவது எங்கேயாவது கை மாத்துல மாத்தி எடுத்து வைப்பா. அப்புறம் பத்திரத்தை தொலைச்சு போட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம இவ்வளவு நேரமா போராட்டம் எல்லாம் தோல்வியில தான் முடியும். இங்க பாருங்கக்கா, சந்தில நல்லா சிந்து பாடாதீங்க. யார் வீட்டு சொத்தை யார் பேர்ல எழுதி கொடுக்கணுமா? நானும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். சும்மா எங்க வீட்டு சொத்தை உங்க பேர்ல எழுதி கொடுன்னு நச்சரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன இது கடையில் விற்கப்பட்ட பொருளா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குக்கு? சொல்ல போனா இது எங்க மைனிக்கு சேர வேண்டிய சொத்து. என்ன மேனகா, உன் மைனிகாரிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அப்படிதான் சப்போர்ட் பண்ணுவேன். அது எங்க மைனி. பழசெல்லாம் மறந்துட்டியோ? என்னக்கா சொல்றீங்க? அப்படின்னா பழைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என் மைனிகாரி கூட நான் திரும்பவும் சண்டை போட்டுட்டே இருக்கணும், அப்படித்தானே உங்களுக்கு? ஏன் நான் பழைய பிரச்சனை எல்லாம் மறந்து மனுஷன் வாழக்கூடாதோ? இங்க பாரு, இப்ப நீ பெரிய ரோசத்துல டயலாக் விட்டுட்டு இருக்க. ஆனா அப்பப்ப ஏன் உதவியும் தேவைப்படும் தெரிஞ்சுக்க, ஓவரா வாய விடாத. எங்க மைனி இப்ப என்கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க, அதனால இனி எனக்கு உங்க உதவி எல்லாம் தேவைப்படாது, தெரிஞ்சுக்குங்க. அட நன்றி கேட்டவள, ஒரே நிமிஷத்துல இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்னக்கா, மைனி சம்பந்தி எப்பவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா எப்படியாவது பேசி தீர்த்து பிரச்சனையை சமாளிக்க வழி பார்க்கணும். ஆனா நீங்க என்னன்னா எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை மூட்டு விடையில இருக்கீங்க. உங்கனால தானே எனக்கு என் மைனிகாரிக்கு அடிக்கடி சண்டை வரும். இப்ப என் மைனிகாரிய பாத்தீங்களா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை சரி பண்ண இங்க வந்திருக்காங்க. ஆனா நீங்க அடுத்தவங்க சொத்தை என் பேர்ல எழுதி கொடு வந்ததுல இருந்தே பாடிட்டே இருக்கீங்க. ஏன் சம்மந்திக்காரிக்கு எப்படியா பேசியது எனக்கே ஆச்சரியமா இல்ல இருக்கு. எப்படியோ குயில் பிரச்சனையில என் சம்மந்திக்காரி திருநாள அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். என்ன மேனகா இப்படி பேசிட்ட? நானும் குயில் பிரச்சனை தீர்க்கக்கு தானே இங்க வந்தேன். ஆமா பிரச்சனையே தீர்க்க தான் வந்தீங்க. அங்க உங்க வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல எங்க சண்டை நடந்தாலே என்ன சண்டை, யாது சண்டை, யாருக்கு சண்டை, என்ன பேசுனாங்க? மாமியார் மருமூளை அடிச்சாளா, மருமூவ மாமியார் அடிச்சாளா, இல்லனா என் மைனிகாரி அவங்க மாமியார் அடிச்சாளா? அத போல தானே இங்கே வந்தீங்க. இங்க எப்படி பிரச்சனை நடக்கணும் பாக்கக்கு தானே வந்தீங்க. அடி ஆத்தாடி, இந்த மேனகம் முன்னாடி போல ஒண்ணும் இல்ல. முன்னாடி நம்ம சொல்லதை கேட்டுட்டே இருப்பா, இப்ப நல்லா தேறிட்டாள. நாம மனசுல எதை நினைச்சிட்டு வந்தோமோ அத பட்டுன்னு சொல்றா. இனிமேல் இவகிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமா தான் பேசணும்பா. பாத்தியா மைனி, இந்த 4 முடியா யாரு வீட்டா யாரு ஆட்டை போடியது? சரி விடு மேனகா, 4 முடிய பத்தி நமக்கு தெரியாமல இருக்கு. பாரா, முன்னாடி மைனிகாரி பத்தி என்கிட்ட குறை சொல்லிட்டு இருப்பா, இப்ப என்ன பத்தி அவ மைனிகாரி கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கா.
சின்ன பொண்ண கூட நம்பிடலாம், இனி நான் இந்த மேனகாவை நம்பவே மாட்டேன்பா. இனிமேல் இந்த மேனகா கிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்ன குயிலு கையில பத்திரத்தை வச்சுட்டே இருக்கியா? சீக்கிரம் போய் பீரோல வச்சு பூட்டிட்டு வா. இல்லக்கா. அட சொல்றது கேளு குயிலு. முதல்ல பீரோல போய் பத்திரமா பீரோல பத்திரத்தை வச்சுட்டு பூட்டி எடுத்து சாவியை கொண்டு வா. ஏன்னா இருக்கப்பட்ட சூழ்நிலைய புரிஞ்சு நடந்துக்கணும் இல்ல. இவன் நான் பத்திரத்தை புடிங்கிறது போல எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். வாசில கிடைக்கப்பட்ட சோத்தை தான் நான் திம்பனே தவிர இந்த மாதிரி சொத்தை எல்லாம் நான் கையால வாங்கவே மாட்டேன். திமிர் பிடிச்சவா மைனிகாரியோட சேர்ந்துட்டா இல்ல, அதான் என்ன பத்தியே குத்தம் சொல்லிட்டு இருக்கா. என்ன குயிலு, அதான் அக்கா சொல்லிட்டாயில, பத்திரத்தை கொண்டு பீரோல வச்சுட்டு வா. இல்லக்கா, இந்த வீடு எனக்கு பேர்ல வரணும்னு நான் நினைக்கவே இல்ல. அதெல்லாம் ஒன்னையில குயிலு, எப்படியும் உங்க மாமியாருக்கு அடுத்து உனக்கு தானே வந்து சேரணும். அத முன்கூட்டியே நாங்க வாங்கி கொடுத்துட்டோம். இப்ப அதனால உனக்கு என்ன பிரச்சனை? கேட்டுக்கமா குயிலு, நல்ல கேட்டுக்க. அதுக்கு இல்லக்கா, இவ்வளவு நாளா நான் கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுல இருந்தாலும் நான் ஒரு அனாதையா இருந்த போலதான் இருந்தேன். இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு சொந்த மதன்னு கிடைச்சிருக்கீங்க. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? ஆமா, என்ன மாதிரி அக்காவும் மைனியும் உனக்கு கிடைச்சிருக்காங்கல்ல, அப்போ உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும். குயிலு, நாங்க இருக்கேன் இல்ல, நீ எதுக்குமே நீ கவலைப்படக்கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. நீங்க எல்லாம் இருக்கிறது வரைக்கும் எனக்கு தைரியமா இருக்கும். ஆனா நீங்க இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவீங்கல்ல. ஆமா குயிலு, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. இனி நாங்க எங்க வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதானே. அதுக்கு இல்லக்கா, எங்க மாமியார் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, எங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இல்ல. உனக்கு மாமியார் இல்ல, அதனால எங்களை விட உனக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும். அப்படியே தத்துவம் தத்துவம் போலதான் பேசுறான். ஆளே முகர கட்டையும் பாரு, அப்படியே நல்லவ போல சிரிச்சுட்டே இல்ல நிக்க. என்ன பத்தியட்டி குறை சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் இதே போல. அப்ப இருக்கு பாரு உனக்கு. அடி பாவி, இவ்வளவு நேரமா நல்லதானே பேசிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு கண்ணீர் விட்டு கதறியா? எங்க அம்மாவை எல்லாரும் சேர்ந்து கூடு கட்டி அடிச்சாங்க. இப்ப இவ என்னையும் அடி வாங்க வச்சிருவா போல இருக்க. திமிரு பிடிச்சவா, இவ எல்லாருக்கிட்டையும் என்ன முதல்ல அடி வாங்க வச்சா. இப்ப எல்லாருக்கிட்டையும் பயந்து போய் என்ன கையெழுத்து போட வச்சுட்டா. இப்ப என்னத்துக்கு நீலி கண்ணீர் வடிச்சு நடிச்சிட்டு கிடைக்கா? ஏக்கா, இப்ப நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புன அப்புறமா எங்க மாமியாரு மறுபடியும் என்ன கொடுமைப்படுத்தி அடிச்சு புடிச்சு கடைசியில இந்த சொத்து பத்திரத்தையும் உங்க பேர்ல மாத்தி எழுதி வாங்கிடுவாங்க அக்கா. என்ன குயிலு இப்படி சொல்ற? ஆமாக்கா, எங்க மாமியாரை பத்தி உங்களுக்கு யாருக்கா தெரியாது, எனக்கு மட்டும்தான் அவங்கள பத்தி தெரியும். வேண்டாக்கா, எனக்கு இந்த சொத்தே வேண்டாக்கா, நான் நிம்மதியா இருக்கணும்க்கா. அடி பாதகத்தி, என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காள. நானே இதைத்தானே பிளான் பண்ணிட்டு இருந்தேன். சரியான கிறுக்கி வா. என் மோனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணுக்கு சொத்தை எல்லாம் என் பேர்ல எழுதி வாங்கலன்னு நான் ஐடியா போட்டுட்டு இருந்தேன். அதையும் இவ நடத்த விடல. கடைசியில என் பேர்ல இருக்கப்பட்ட சொத்தை முழுசா எழுதி வாங்கிட்டு இப்ப என்னத்தெல்லாம் பேசிட்டு இருக்கா? இவ நீலி கண்ணீருக்கெல்லாம் மயங்கப்பட்ட ஆளே நான் இல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க கோவத்துல போயிட்டாங்க, எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்துவோம். இந்த கிழவிய டீ போட்டுட்டு தானே வர சொன்ன, இப்ப எங்க தலை தெறிக்க ஓடுது. நாமளும் என்னன்னு போய் பாப்போம். 4 மணிக்கு என்ன அவசரமா? சரி போட்டு போட்டு. ஏக்கா, எனக்கு இந்த சொத்தே வேண்டாக்கா. என்ன குயிலு, லட்சுமி வாசல் வர வந்து தரும்போது நம்ம அதை வேண்டான்னு சொல்லவே கூடாது. இல்லக்கா, எனக்கு சொத்து பத்தெல்லாம் தேவையில்லை. எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தாக்கா வேணும். சரி, அதுக்குன்னு உங்க மாமியார்கிட்ட கடைசி வரைக்கும் அடிமையாவே இருந்துடலான்னு நினைச்சிட்டு இருக்குதியோ? என்னக்கா நான் பண்ண? நீங்க இப்ப வீட்ல இருந்து கிளம்பிட்டா எங்க மாமியார் மறுபடியும் அதே வேலை தானக்கா பண்ணுவாங்க. இங்க பாரு குயிலு, நீ இதுக்கெல்லாம் கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. இந்த வீடு உன் பேர்ல மாத்தி எழுதியாச்சு. அது எழுதினதுதான். பத்திரம் தான் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா நாங்களே பத்திரத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். என்ன மைனி சொல்றீங்க? ஆமா, நம்ம குயில் பிரச்சனைய
தீர்த்து வச்சாச்சுன்னு நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஆனா அவங்க மாமியார் மறுபடியும் கொடுமைப்படுத்தி அவங்க பேர்லயே திரும்ப எழுதி வாங்கிடுவாங்கன்னு தானே குயில் பயந்துட்டு இருக்கா. அவ பேர்ல எழுதின பத்திரத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வைப்போம். அடா ஆமா மைனி, நீங்க சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. பத்திரத்தை நீங்க பத்திரமா வச்சுட்டுனா அப்புறம் குயிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மைனி. பத்திரம் பத்திரமா இருக்கு மைனி. ஆனா எங்க மாமியார் மறுபடியும் என்ன கொடுமைப்படுத்துவாங்க இல்ல, அதுக்கு தான் தைரியமா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல குயிலு. ஐயோ, இவ எப்படி என்ன மாட்டி விட தான் போறா. இங்க பாரு குயிலே, முதல்ல அழுறத நிப்பாட்டு. அட சொல்லிட்டு இருக்கேன்ல, முதல்ல அழாம இரு. இங்க பாரு குயிலு, ரொம்ப நல்லவளா இருக்குன்னு நினைக்காத. அப்புறம் உன்னை எல்லாரும் ரொம்ப நடிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப பாசமா நடந்தேன்னு வச்சுக்க, உன்னை அடிமையாக்கிடுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை கடைசி வரைக்கும் பைத்தியமாக்காம விடவே மாட்டாங்க பாத்துக்க. அத மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாவும் இருந்துராத, அப்புறம் எல்லாரும் உன்னை வெறுத்துருவாங்க. எல்லாரையும் நீ நம்புன்னு வச்சிக்க, அவ்வளவுதான். உன்னை ஏமாத்துறதுக்கு உன் பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. குயில் பின்னாடி நான் தானே இருக்கேன். அப்புறம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாம இருந்துராத, அப்புறம் உன்னை எல்லாரும் கோமாளி ஆக்கிடுவாங்க. ஆமா மருமோள, இவங்க 2 பேரும் சொல்றதான் கரெக்ட்.